இன்னும் 2 நாட்களில் 26ஆம் தேதி கழகத்தின் உயர்நிலைக்குழு கூட இருக்கிறது. அங்கு விவாதங்கள் நடக்கும், கருத்துக்கள் பரிமாறப்படும். மறுநாள் 27ஆம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட இருக்கிறது. பொதுக்குழுவிலே கருத்துக்கள் பரிமாறப்படும். பொதுக்குழுவிலே தக்க முடிவுகள் எடுக்கப்படும். அதற்கு முன்பாக நான் எந்த கருத்தையும் கூறுவதற்கு விரும்பவில்லை. கழக கண்மணிகளுடைய கருத்துக்களை அறிந்து, அவர்கள் மனோட்டத்தை அறிந்து, எங்கள் தன்மானத்தையும் சுயமரியாதையும் காப்பாற்றிக் கொள்கிற விதத்தில் நாங்கள் எந்த கூட்டணியில் இருந்த போதிலும் அந்த கூட்டணியின் தலைமையை உச்சிமேல் வைத்து வெற்றியோடு மட்டுமில்லாமல் விசுவாசமாக உழைத்தவர், அதற்காக பாடுபட்டவர். 9 ஆண்டு காலம் நாம் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய கூட்டணியில் நம்மை போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை உச்சிமீது வைத்து வெற்றியவர்கள் கூட்டணியிலே எந்த கட்சியும் கிடையாது. அப்படிப்பட்ட தோழமையை, அப்படிப்பட்ட நேசத்தை, பாசத்தை, பரிவை, நெருக்கத்தை பாதுகாத்து வந்துதான் நாங்கள் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் கழகம் கண்மணிகளின் உள்ளங்களில் ஊமை காயம் இருக்கிறது. நாம் நாடு கூறாமல் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடித்து நாடு கூறாமல் ஒரு சிறிய கிராமத்தில் கூட நாடு தொண்டர்கள் இருப்பார். வியாபித்திருக்கக்கூடிய இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து மாவட்டங்களிலும் கட்சி இருக்கிறது, ஊருக்கு ஊர் கட்சி இருக்கிறது. அதற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதா? அதற்கு உரிய விதத்திலே கௌரவம் வழங்கப்பட்டதா? அதற்கு உரிய விதத்திலே இடங்கள் வழங்கப்பட்டதவா? அதற்கு உரிய விதத்திலே தனி சின்னத்திலே போட்டியிடுவதற்கு அனுமதி கிடைத்ததா? இந்த கேள்விகள் எல்லாம் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற அரசியல் அரங்கத்தில். அப்படிப்பட்ட சூழலில் நான் நெல்லிக்குப்பத்திற்கு வந்திருக்கிறேன். ஒரு உண்மை தொண்டராக, தன்னலம் அறியாது கழகத்தில் உயிராக நேசிக்கிற ஆதித்யாவினுடைய திருமண வரவேற்பு என்னால் அழைத்துக் கொண்டு வருகிற போது நான் வருவதாக நினைக்கவில்லை. ஒரு வாழ்த்து கடிதத்தை எதிர்பார்த்து தான் வந்தார்கள். என்னை வந்து தாயகத்திலே சந்தித்த போது ஞாபகம் இருக்கிறதா தம்பி ஆதித்யா, என்னிடம் வாழ்த்து பெறத்தான் நீங்கள் வந்தீர்கள். நான் சொன்னேன், நானே வருகிறேன், உன்னுடைய திருமண வருகைக்கு நானே வருகிறேன் என்று சொன்னேன். சொன்ன மாதிரியே வந்திருக்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.